தமிழ் தேசியம் வெல்வதை நம் இலக்கு. கட்டாயம் வெல்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. என்னவா உள்ளவா விட்டு உள்ள வந்துரு சாலையில் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை, ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான கனவை, இதுவரை இந்த நாட்டில் இருந்த அரசியலை, கோட்பாட்டை முற்றுமுழுதாக தகர்த்து ஒரு புதிய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு புரட்சிகர மாறுதலை முன்னெடுக்க இந்த களத்தில் நிற்கிறோம். மற்றவர்களுக்கு இது வழக்கமான ஒரு தேர்தல் களம், நமக்கு ஒரு புரட்சிகர அரசியல் போர்க்களம். என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே, உயிரினுமினிய தம்பி தங்கைகளே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். அந்த போரைத்தான் நாம் இப்போது முன்னெடுக்கிறோம். அநீதிக்கு எதிரான ஒரு அறப்போரை நாம் தொடுத்து தொடர்ந்து போர் செய்து வருகிறோம். இது காலம் நமக்கு கையளித்திருக்கிற, வரலாறு நமக்கு தந்திருக்கிற அரிய வாய்ப்பு. இந்த ஒரு இடத்தை தவறவிடக்கூடாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஏதாவது ஒரு மாறுதல் வந்திருக்கிறதா என்பதை என் அன்பு தம்பிதங்கள், அறிவார்ந்த பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதை மாற்றணும், முற்றுமுழுதான் மாற்றணும். எப்படிப்பட்ட மாற்றம், ஏன் இதை மாற்றணும்? அப்போ ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும், இலவச அறிவிப்புகள் வரும், வாக்குக்கு காசு வரும். அதை வாங்கி கொண்டு வரிசையில் இருந்து வாக்கு செலுத்தி விட்டு போவதல்ல ஜனநாயக கடமை. மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டிலே வாக்கு என்பது மக்களுக்கு இருக்கிற கடைசி மதிப்புமிக்க ஆயுதம். அதனால் அம்பேத்கர் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறார். அவர் காலத்திலே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன சொல்றாரு? மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது என்கிறார். அப்பவே இன்னைக்கு வரைக்கும் தொடங்குது. அன்னைக்கு ₹1 கொடுத்திருப்பான், இன்னைக்கு 2000 3000 ஆரம்பிச்சிட்டான். இதை ஒழிக்கணும், இதை மாற்றணும். வாக்குக்கு பணம் கொடுக்கிற இடத்தில் நாம் மாண்புமிக்க ஜனநாயகம் கொல்லப்பட்டு கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. வாக்குக்கு பணம் கொடுக்கிற இடத்தில் மக்களுக்கான சேவை என்பது செத்து போய் அந்த வேட்பாளர் முதலீட்டாளனுக்கான லாப தேவை பிறந்து விடுகிறது. அப்ப இது எந்த இடத்தில் நீங்க நிக்க போறீங்க? மக்களுக்கான சேவை இல்லையா, வேட்பாளருக்கான லாப தேவை இல்லையா? இலவசம்ங்கிறது படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு காலத்திலும் அது வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? 6800 கோடி, 980 கோடி, 560 கோடி, 750 கோடி, இப்படி இழந்து கொண்டே போய் 10.5 லட்சம் கோடி கடனில் நம்ம நாட்டை நிறுத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தலில் இந்த 3 கட்சிகளும் அறிவித்திருக்கிற இலவசம் இருக்குல்ல, இதை நிறைவேற்ற மாசம் 1 லட்சம் கோடி தேவை அப்படின்னா மறுபடியும் 5 லட்சம் கோடி கடன் பெறுவார்கள். அந்த 5 கோடிக்கு வட்டி. இப்ப இருக்கிற 10.5 லட்சம் கோடிக்கு 1 லட்சம் கோடி வட்டி, இன்னொரு 5 லட்சம் கோடி வாங்கினா அதுக்கு 1 லட்சம் கோடி வட்டி. ஒரு நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி. வட்டியை கட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். என்ன பண்ணுவாங்க? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வீதிக்கு வந்துட்டாரு.
டாக்டர் கொடுக்க முடியல, ரோட்டுக்கு வந்துட்டாரு. செவிலியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வீட்டுக்கு ரோட்டுக்கு வந்துட்டாரு. யாருக்கும் அறிவை வளர்க்கும் ஆசிரியருக்கும் உயிரை காக்கிற மருத்துவருக்குமே காசு கொடுக்க முடியலன்னா என்ன நிர்வாகம் நடக்குது? அந்த காசு எங்கிருந்து? சாராயம் வித்து நாட்டு குடிமக்களை குடிக்க வச்சு அந்த காசை வச்சு ஆட்சி நடத்தி கொண்டு அலையுது. சாராய பொருளாதாரம் வேணுமா, பால் பொருளாதாரம் வேணுமா? அதை படித்த பிள்ளைகள் நிக்கிறீங்க, யோசிக்கிறேன். சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். நான் பால் பக்கம் நிக்கிறேன், நீ சாராயம் பக்கம் நின்னா அங்க நில்லு. இல்ல பால் பக்கம்னா என் பக்கம் வா, இந்த பக்கம் வா. அவன் ஊழல் லஞ்சத்தில் இருக்கான், நான் உண்மை நேர்மைங்கிறேன். ஊழல் லஞ்சம் வேணுமா அங்கேயே போடு ஓட்ட, உண்மை நேர்மையான ஆட்சி வேணா இங்க வா. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும். ஆட்சி முறை மாறுகிறதா? கட்சி மாறும், திமுக இல்லைன்னா அதிமுக. காட்சி மாறுகிறதா? அதேதான். அதே கொலை, அதே பாலியல் வன்கொடுமை, அதே வழக்கொள்ளை, அதே ஊழல் லஞ்சம் எந்த இடத்தில் மாறுகிறது? அப்ப நம் கனவு என்ன? ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். ஆட்சி முறை மாற்றணும், அமைப்பை தகர்க்கணும். எப்படி சரியாச்சா? மால்கம் எக்ஸ்ங்கிற புரட்சியாளன் சொல்றான், உன் விடுதலைக்காக நீ எதையும் செய்வாய் என்பதை உன் எதிரிக்கு நீ புரிய வைப்பதன் மூலமே உனக்கு விடுதலை கிடைக்கும். இப்ப என்னை பாரு, என் இலக்கை தொடுவதற்காக எதையும் செய்வேன். நீ இன்னும் எத்தனை முறை தோக்கடிச்சாலும் இதே திமிரோட அப்படியே வந்து இந்த நாட்டில் இந்த உலகம் பூரா தேடு, இந்திய துணைக்கண்டம் முழுக்க தேடு. 4 முறை பொது தேர்தலில் தோற்ற ஒருவன் அதே உற்சாகத்தோடு 5வது முறையும் களத்தில் நிக்கிறான்னா யாராவது நிக்கிறான்? என்ன நம்பிக்கைடா, என்ன கான்பிடன்ட். வெறும் வார்த்தையில இல்ல, செயல்ல கான்பிடன்டா இருங்க. வெற்றி நிச்சயம், அந்த கான்பிடன்ட் இல்ல. அவருக்கே கான்பிடன்ட் இல்ல. பெரம்பூர்ல நிப்பமா, திருச்சி கிழக்குல நிப்பமா, கால கொடுமை பாரு. என் கனவை கடத்துறதுக்கு என் கருத்தியல் மட்டும் பத்தல, காட்சியும் துணை கலைச்சுக்கிறேன். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், உன் நாட்டை நம்ம நாட்டு தான், உன் மக்களுக்கு துரோகம் விளைவிக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவனும் உன் நாட்டை சுரண்டி என்ன சொல்றான்? ஊழல் லஞ்சம் என்று சுரண்டி, வரி என்று மக்களின் உழைப்பை சுரண்டி, மலையை எம் சாண்ட் கல்குவாரி என்று சுரண்டி, மீத்தேன் ஈத்தேன் என்று தாயின் ஈரக்கொலையை சுரண்டி, நிலக்கரி பழுப்பு நிலக்கரி என்று தாயின் தோலை உரிச்சு நல்லா கொஞ்சிக்க, ஆத்து மணல் குவாரி சோண்டி உன் வளத்தை எல்லாம் சுரண்டி பாரு. மக்களுக்கு துரோகம் விளைவிக்கும் எந்த ஒரு ஆட்சியாளனும் தலைவனும் உனக்கு கிடைக்க பெற்றால் அது சாபமேங்கிறான். இத வேற வடிவத்தில் சாபம் வாங்கி பிறந்திருக்கா நம்ம பாத்துக்க. மார்ட்டின் லூதர் கிங் மகத்தான புரட்சியாளன். அடுத்து இன்னொருத்தன் பாரு, இவன் யாருன்னு தெரியுதா? ஜான் பெர்கின்ஸ், அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் புத்தகத்தை எழுதினவன். ஒவ்வொரு என் தம்பி தங்கைகளும் எனக்கு ஓட்டு போடு, போடாம போ. ஆனால் இவன் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாளையும் ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலத்தையும் படிக்கணும். அதை படித்தால்தான் உன்னை சுற்றி உலகத்தில் என்ன அரசியல் நடக்குது என்பதை நீ கற்றுக்கொள்ள முடியும். தயவு செய்து படி. இவன் முதல்ல உள்ள போகாத, முதல்ல எழுதிட்டான், என்ன உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சவிக்கப்பட்டு விட்டீர்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதை அதுக்கு பின்னாடி இவன் சொல்றான். எப்படி சொல்றான்? நாங்கள் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம். அமெரிக்க பொருளாதார அடியாள் இருக்குல்ல, அதுல ஒருத்தவன் அவனே எழுதுறான். பின்னாடி அவன் எழுதிட்டு அந்த மகள் எழுதுறா, எனக்கு ஒருவேளை அந்த மகள், ஒரே மகள், அவன் சொல்றா, அப்பா உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ தொடங்கின இந்த அரிய பணியை, இந்த உலகத்துக்கு நீ சொல்ல வேண்டிய செய்தியை நான் அதை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்றான். அப்படி ஒரு மகளை அவன் பெற்றிருந்தான். அவன் என்ன சொல்றான்? நாங்கள் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுத்து கையெழுத்திட செய்வோம். பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு, இதிலே எங்களுக்கு வேலை செய்கிற ஏவலாளர்களாக நாங்கள் பயன்படுத்துவோம், எங்களுக்கான வேலைக்காரர்களாக நாங்கள் பயன்படுத்துவோம். யாரு? அமெரிக்கா.
பயன்படுத்துவோம். உங்கள் நாட்டில் அந்த தலைவர்கள் சாலை ஓடுதல், துறைமுகங்கள் கட்டுதல், தொடர்வண்டி நிலையங்கள் அமைத்தல், பேருந்து நிலையங்கள் கட்டுதல், துறைமுகங்கள் கட்டுதல், விண்ணூர்தி நிலையங்கள் கட்டுதல், இப்படியான பணிகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். உனக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்தை தூக்கி நகர்த்தி, இதுவே போதும், யாரும் பொதுமக்கள் வீதியில் வந்து பெரிய பஸ் ஸ்டாண்டு கேட்கல. கிளாம்பாக்கத்தில் 450 கோடிக்கு போய் கட்டினான். இது கொழுப்படுத்து போய் கட்டினது. இருக்கிற மீனம்பாக்கத்தில் பறக்க பிளைட் கிடையாது. 5000 ஏக்கர்ல பறந்துள்ள ஏற்பட்டு யாரு ஜான்பெர்கின் சொன்னதான் கையெழுத்து போட்டது. மெட்ரோ மெட்ரோ வாடா, யாரா கட்டது மெட்ரோ? 72,000 கோடி. யார் திட்டம்? அவன் திட்டம். இருக்கிற துறைமுகம் தாத்தா காமராஜ் பாட்டன் வாபுசி வரல. ஏற்றுமதி இறக்குமதி 60 விழுக்காடு, 40 விழுக்காடு, 50 விழுக்காடு நடைபெறுது. அப்புறம் எதுக்கு 6116 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில துறைமுகம்? யாரு கட்டுறா? அதானி. எப்படி எப்படி 4 வழிச்சாலையிலே போறது போதும், 8 வழிச்சாலை எதுக்கு? எதுக்கு? இவன் வேலை இல்ல, கையெழுத்து போட்டான். இந்த 10 லட்சம் கோடி கடனை என்னத்தை அடமானம் வச்சு ஐயா கையெழுத்து போட்டுப்பாரு சொல்லுப்பா. இந்த அந்த ஆண்டுல 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. எதை காட்டி வாங்கியிருப்பார்? நீ எதை காட்டி கடன் பெறுவ? ஒன்னு சொத்தை வைப்ப, இல்ல வீட்டை வைப்ப. இவர் எதை காட்டி வச்சிருப்பாரு? நாட்டை அடமானம் வச்சு. கொடுமை. இது ஜான்பெர்கின் சொல்றான். இந்த பாரு, உன் கண்ணு முன்னாடி உன் வளம் களவு போகுது. உனக்கு தெரியும், நீ அதெல்லாம் கவலைப்பட மாட்ட. உன் பூமி தாயின் மாற அறுத்துட்டு போவான், ஒன்னும் கவலைப்பட மாட்ட. உன் பூமி தாயின் ரத்த நாளம், ரத்த நரம்புகள் ஆறு, அந்த மண்ணை புறா அள்ளி திங்கிறான், நீ கவலைப்பட மாட்ட. சபிக்கப்பட்டாங்கிறான், சபிக்கப்பட்டாங்கிறான். மார்க்ஸ் என்ன சொல்றான்? இந்த பூமி ஒண்ணுதில்ல, ஒரு மன்னருடையதோ ஒரு சமூகத்தின் சொந்தமானது இல்ல, அது வருங்கால தலைமுறையுடையது, உன் பிள்ளைகளுடையது. நீ இப்ப வாழ்றது மாதிரி வாழ்ந்து அதை வளமாக செறிவாக்கி உன் தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போட்டுங்கிறான், போகணுங்கிறான். நீ அப்படி வைக்கிறியான் பாரு. மார்க்ஸ் சொல்றான், மாற்றம் ஒன்றை தவிர, அந்த சொல்லை தவிர எல்லாம் மாறிடும். மாறாது, மாறாதுன்னு சொல்றதுக்குல நோ சேஞ்ச், மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற எல்லாம் மாறிடுங்கிறான். அப்படி மாத்துறதுக்கு தான் நம்ம எல்லாம் கூடியிருக்கோம். நான் இல்ல, நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். அது எப்படிப்பட்ட மாற்றம் பாரு, எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம். ஒரு தலைகீழ் மாற்றம், ஒரு தலைகீழ் மாற்றம். பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், மது மத போதை, வேலையின்மை, வள கொள்ளை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். அதுக்கான தேர்தல் தான் இது. இது ஏன் வேலை இல்ல, ஒவ்வொருத்தனோட வேலை. இந்த புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே ஒரு தலைகீழ் மாற்றம், ஒரு தலைகீழ் மாற்றம். மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல போகும். இப்ப அதிகாரத்தில் இருக்கிறவன் ஒரு நாள் முச்சந்தில் இருந்து கத்துவான், இப்ப கத்திக்கிட்டு இருக்கவன் அண்ணன் ஒரு நாள் அதிகாரத்துக்கு போவான். இதுக்கு பேர் என்ன? புரட்சி, தலைகீழ் மாற்றம். கால சக்கரம்டா, உடன் பிறந்தவனே கால சக்கரம். இப்படி வரும் சக்கரம், இப்படி போகும், அப்புறம் இவர் இப்படி வருவாரு. அதான்டா வரலாற்றின் சுழற்சி. அண்ணன் என்ன சொல்ற பாரு, கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. எப்படி புரட்டும்? திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ரொம்ப இறுகி போய் கண்ணங்கன்னு இருக்கு. கரும்பாறையா புரட்டம்டா. யாரு? எளிய மக்கள், நீ நானும் தான். நம்ம ஆத்தால் அப்பனும் சேர்ந்து புரட்டி உருட்டி தள்ளுறோம்டா, தள்ளுறோம்டா. அதுக்கு என்ன பண்ணும்? கடப்பாறை தேவையில்லடா, இந்த ஒற்றை விரல் போதும். ஏப்ரல் 23 தூக்கி தள்ளிடலாம். இந்த உலகங்களும் மாறுதல்கள் முன்னெடுத்தது, புரட்சியை முன்னெடுத்தவன் யாரும் மன்னர்களோ மந்திரிகளோ செல்வந்தர்களோ அல்ல, சாதாரண மக்கள். மார்ட்டின் லூதர் கிங் இவன் கருப்பின மக்களின் விடுதலைக்கானவன் வந்தான். புரியுதா? என்ன சொல்றான்? we shall come over என்றான். நாங்கள் மீண்டும் எழுவோம், எந்த இடத்தில் வீழ்ந்தோமோ அந்த இடத்தில் எழுவோம். அதை தான் உங்கள் மகன் அவன் ஆங்கிலத்தில் சொல்றான், நான் தமிழில் சொல்றேன். எந்த இடத்தில்
நான் வீழ்ந்தோன் என்று நினைத்தியோ அந்த இடத்தில் எழுவேன். ஈழ தாயகத்தில் என் புலிக்கொடியை இறக்கினாய், இன்னொரு தாயகத்தில் அவன் மகன் தூக்கினேன். அவ்வளவுதான், தமிழர்கள் முடிந்தார்கள் என்று நினைத்தாய். எந்த இடத்தில் விழுந்தனோ அந்த இடத்தில் நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்தோம். நீ அவ்வளவுதான், முற்று பெற்ற இடத்தில் தான் அடுத்த வாக்கியத்திற்கான தொடக்கம் தொடங்கினேன். என் மொழி செத்துருச்சு, மீட்பிப்பேன், உயிர்ப்பிப்பேன். என் வரலாறு மறைச்சிட்டா மீண்டும் எழுதுவோம். அதான் மார்ட்டின் லூதர் கிங், சாதாரண மகன், கிளர்ச்சி, புரட்சி. வேறு நம்ம அறிவு பாட்டன் அயோத்தியாச பண்டிதர், அவன் தான் முதல்ல சமூக நீதியை பற்றி பேசுறான். சம பங்கு என்று சொல்லாதே, உரிய பங்கு என்று சொல் என்று இந்த துணைக்கண்டத்தில் முதலில் முன்வைத்தவன் நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதர். அதற்கு பிறகுதான் நல்ல அம்பேத்கர் அந்த கருத்தை வலியுறுத்துறார். ஏன் சம பங்கு கூடாது, உரிய பங்கு ஏன்? நீ 12 காலமாக மாளிகையில் வாழ்கிறாய், நான் மண்குடிசையில் இருக்கேன். நீ மேட்டில் இருக்கிறாய், நான் பள்ளத்தில் இருக்கிறேன். நீ கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் பல நூறாண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம். இப்பத்தான் பள்ளிக்கூடத்துக்கு வாரு. 2 பேருக்கும் சமபங்கு என்றால் எப்படி ஏற்பது? என் உடன் பிறந்தவனே, 100 நாள் வேலைக்கு செல்கிற நம்ம அம்மா, நம்ம அக்கா என்ன வரி கட்டுகிறாரோ, அரிசிக்கு, பருப்புக்கு, உப்புக்கு, ஊறுகாய்க்கு, எண்ணெய்க்கு, தயிருக்கு, மோருக்கு, அதைத்தான் இந்த நாட்டிலே அதானி மனைவியும் அம்பானி மனைவியும் கட்டுகிறார்கள். வரி ஒன்றாக இருக்கிறது, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா? இதான் கேள்வி. இதில் சமபங்கு எப்படி சரியா இருக்கும்? உரிய பங்கை கொடு. 12 காலமாக நிராகரிக்கப்பட்ட இனத்திற்கு உரிய பங்கை தான். அதான் நம்ம தாத்தா, அது அவனுடைய புரட்சி. புரியுதில்ல? சாதாரண மகன் இவன் யாரு? இவன் நம்ம தாத்தா. அவனுக்கு சமகாலத்தில் வந்தவன் சமூக பணிக்கு ரெட்டமலை சீனிவாசன். என்ன சொல்றாரு? பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, பிறப்பினாலேயே ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறப்ல. அவன் வேற நான் என்ன பண்ண, புத்தம் புதிய ஒரு புதிய கோட்பாடு. எது? நான் பறையனா இருந்தா, பல்லனா இருந்தா, நாடாரா இருந்தா, செட்டியாரா இருந்தா, தேவரா இருந்தா, வன்னியரா இருந்தா, சாதி பார்த்து உயர்ந்தது தாழ்ந்தது என்ன பண்றேன்? இதெல்லாம் என் அடையாளம் இல்ல. நான் இந்து, இஸ்லாம், நோ, இது என் அடையாளம் இல்ல. எது? பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன், அதான்டா என் அடையாளம். ஏன் தமிழன் பெருமைக்குரியவன்? காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்தவனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். புரியுதா? அதுதான் அடையாளம். இந்த நிலத்தை விட்டு நீ எந்த மாநிலத்துக்கு போனாலும் இந்து என்றோ, முஸ்லிம் என்றோ, கிறிஸ்டின் என்றோ உன் அடையாளத்தை சொல்ல முடியாது. அங்க போனா நான் தேவர் என்றோ, நாடார் என்றோ, வன்னியர் என்றோ, கவுண்டர் என்றோ சொல்ல முடியாது. யார் நீ? தமிழன். இங்கிருந்து ஆஸ்திரேலியா போ, அமெரிக்கா போ, ஐரோப்பா போ, எங்கு போனாலும் நீ தமிழன். அங்க போய் கிறிஸ்டின்கள் சொல்ல மாட்டான். உலகத்தில் சொல்றது இல்லை, சொல்றதில்லை. என் உடன் பிறந்தவனே, ஐ ஆம் பிரிட்டிஷ் இல்ல, ஐ ஆம் இங்கிலீஷ். ஐ ஆம் கிறிஸ்டின் இல்ல, ஐ ஆம் இங்கிலீஷ். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அதனாலதான் ஐ ஆம் தமிழ், ஐ ஆம் தமிழ். அது அவன் வச்ச புரட்சி. இவன் யாரு? நம்ம தாத்தா எம்.சி. ராஜா. எம்.சி. ராஜா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்கு முன் வச்ச புரட்சி மகத்தானது, மகத்தானது. இந்த மண்ணின் மகன் தான் ஜீவானந்தா. இவன் யாரு? இவன் யாரு? நம்ம தாத்தா அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர். இவன் தான் முதலா பெண்களுக்கு சம உரிமை, இந்த சமூக நீதி இதையெல்லாம் கொண்டு வந்தவன் தான். எல்லாம் ஈவேரா ஈவேரா ஈவேராமா இன்னும் கிடையாது. அவர் தான் எல்லாம் படிக்க வச்சாருமா, குடிக்க வச்சான். படிக்க வச்சவன் நம்ம தாத்தன் காமராஜ். அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் அப்படிங்கிற நம்ம தாத்தன் தான் முதலாங்க பெண்களுக்கான உரிமை, எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான. இப்ப நான் பேசுற சமூக நீதி தான் பேசினது அவன் தான். வரலாற்றை சரியா படிச்சுக்க. இந்த ஃப்ராடு பயிலுக, இவங்க சொல்ற இந்த திராவிட திருட்டு பயிலுக சொல்றதெல்லாம் வரலாறு நினைச்சு அலையாத நீ. இவன் உனக்கு தெரியும், மாமேதை சாக்ரட்டிஸ். இவன் தான் மிகப்பெரிய அறிவு புரட்சியை இந்த மண்ணில் விதைச்சவன். அவனுடைய மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோட மாணவன் அரிஸ்டாட்டில். இவன் நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை. இவன் யாரு தெரியுதா?
சாதாரண விவசாயியின் மகன். இவன் எப்படி மன்னன் ஆனா? எப்படி ஆனா? இப்போ எப்படி நான் அண்ணன் நானே? என்ன கருணாநிதி மகனா? இல்ல எம்ஜிஆர் மகனா? இல்ல ஜெயலலிதா வாரிசா? நான் யாரு? இல்ல ராஜீவ் காந்தி மகன் ராகுல் காந்தியா? நவர். சாதாரண எங்க அத்தாள் அப்பனை பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவா அப்படின்ப. பாமர தாய் தந்தையனுக்கு பிறந்தவன், எந்த பின்புலமும் கிடையாது. கருணாநிதி மகன் முதலமைச்சர் கூப்பிட்டே கூட்டம் வரதுலடா. சாராயம் கொடுக்க வேண்டியது இருக்கு, காசு 200-300 கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆட்சியில் இருந்தவன், அதிகாரத்தில் இருந்தவன், சாதாரண மகன் என் அண்ணன் பேசுறாங்கிறதுக்கு கேட்க வந்திருக்கா. நான் நடிகன்னு பார்க்க வரல, என் உடன் பிறந்தவன் என்ன பேசுறாங்க கேட்க வந்திருக்க. இதான்டா புரட்சி. இவன் என்ன பண்றான்? சாதாரண மகன், மன்னன் கூப்பிட்டா படைக்க வரணுமடா என் உடன் பிறந்தவனே, அரச கட்டளை. சாதாரண மகன் கூப்பிட்டு யார் வருவா? வந்தான், பலாயிரக்கணக்கில் வந்தான். அப்ப எப்படிப்பட்ட தலைவனை அந்த திரட்டி அடிச்சு பயிற்சி கொடுத்து போய் திப்புவோட படையில போய் சேர்ந்து அடிச்சு வெள்ளைக்காரனை வீழ்த்தினான். திப்பு பரிசா கொடுத்துட்டான். ஓடா நிலைய நீயே வச்சு மன்னனா இருந்து ஆள் என் தீரான்னு கொடுத்துட்டு போயிட்டான். புரியுதா? அப்ப ஒரு வார்த்தை சொல்றான் தீரன், இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல இந்த மண்ணையாள ஒருவனுக்கு கூட வர தகுதி இல்லை என்ற அன்று தீரன் இன்றவன் பேரன். புரியுதா? இந்த கூட்டத்தில் ஒருத்தவனோட வட கருணாநிதி மகங்கிறனாலே ஐயா ஸ்டாலினுக்கு தகுதி வந்துருது. ஸ்டாலின் ஐயா மகங்கிறனாலே தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துருந்தா. ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில், ஒரு சாதியில், ஒரு இடத்தில் பிறப்பதனாலே உயர்ந்த பதவி வந்துடும் என்றால் அதுக்கு பிறதாண்டா சனாதனம். அதாண்டா சனாதனம். அவன் செஞ்சது பெரிய புரட்சி வரலாற்றில். இவன் உனக்கு தெரியும், ஆபிரகாம் லிங்கன். இவன் தெரியும், ஒரு மகத்தான புரட்சியாளன். இவன் நம்ம தாத்தன், கப்பலோட்டிய தமிழன். இவன் நம்ம பாட்டேன், சொந்த சொத்தப்புறம் வித்து நாட்டு விடுதலைக்கு செலவழிச்சு அப்படிப்பட்ட ஒரு ஈகத்தை செய்தவன் இந்த நாட்டில் எவனும் இல்லை. எல்லா சொத்தையும் தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், அவன் வக்கீல். சட்டம் படித்த நம் பாட்டன் வெள்ளைக்காரன் நீதிமன்றத்திலே குற்றவாளியா நின்றாண்டா. நாட்டுக்காக செக்கை இழுத்தாண்டா. மன்னனை வித்து கடைசி காலத்தில் வயிறு வறுமையை போக்க மன்னனை வித்து பழச்சான். சொத்தப்புறம் நாட்டுக்கு வித்து செலவழிச்சான். இவன் சொத்தப்புறம் வித்து செலவழிச்சுட்டு வரும்போது இவர்கள் சொல்லுகிற ஈவேரா ஐயா சொத்தா வாங்கி சேர்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு எங்கெங்கெல்லாம் சிலை இருக்கு, அவருக்கு எந்தெந்த இடத்துலாம் இருக்கு. நம்ம பாட்டனுக்கு என்னடா மரியாதை இருக்கு? இப்ப நம்ம என்ன செய்யறோம், என்ன செய்யறோம்னு கடைசியா சொல்றேன் பார். இவன் யாரு? மாவீரன் பகத்சிங். இவன் என்ன சொல்றான்? இவன்கிட்ட கேட்கிறாங்க புரட்சி என்றால் என்ன. இப்பதான் நம்ம செய்திக்கு வரோம். புரட்சி என்றால் என்ன? இவன் நம்ம பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. இவன் பண்ண புரட்சி தமிழ் இலக்கிய உலகத்துல செத்துருச்சு. தமிழ் இலக்கியம் மறுபடி புது ரத்தம் பாய்ச்சி இலக்கியத்தை உயிர்ப்பிச்சவன் பாரதி. அடுத்து பாரு, அண்ணல் காந்தியடிகள். உனக்கு தெரியும், அறவழியில் போராடி அடிமைப்பட்ட இந்த நிலத்தை மீட்டவன். இவன் உரிமை போராளி நெல்சன் மண்டேலா. உனக்கு தெரியும். எல்லாரும் எதுக்கு சொல்றேன்? சாதாரண மக்கள். புரட்சியை முன்னெடுத்தவன் எவனும் ஜோதிராவ் பூலே. முன்னெடுத்தவன் எவனும் மன்னனோ மந்திரியோ செல்வந்தனோ அல்ல, எளிய மக்கள். இவர் உனக்கு தெரியும், ஹரிவாசான் அண்ணல் அம்பேத்கர். ஹரிவாசான் அண்ணல் அம்பேத்கர் வந்து இவர் ஆகப்பெரிய புரட்சி இந்த மண்ணிலே முன்னெடுத்த மகத்தான மேதை, உலகின் தலை சிறந்த கல்வியாளன், ஆக சிறந்த கல்வியாளன் அண்ணல் அம்பேத்கர். ஒரு எளிய மகன், ஜமீனோ திவானோ கிடையாது. தெற்காசிய கண்டத்திலே தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்தது அண்ணல் அம்பேத்கருடையதுதான். அவர் செஞ்சது அறிவு புரட்சி, சமூக புரட்சி. இவன் தெரியும், மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று தேச விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய புரட்சி. சாதாரண மகன் தான். இவன் தெரியும், புரட்சியாளர் சேகுவாரா. உலகில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் சொந்த நாடு என்று முழங்கியவன் சேகுவேரா. சரணடைந்து வாழ்வதை விட சொல்றான், ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று நான் இறந்து போவேன். அவன் தான். உலகில் எங்கெங்கு அநியாயம் நடக்கிறதோ, ஆக்கிரம் நடக்கிறதோ, அதை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோவப்பட்டால் நீனும் என் தோழனே, நீனும் என் காம்ரேட் தான் என்று சொன்னவன் புரட்சியாளன் சேகுவேரா. அடுத்து பாரு, அவனுடைய தலைவன், அவனுடைய நண்பன், கீப விடுதலை போராட்ட தலைவன் புரட்சியாளன். அவன் தான் சொல்றான், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று. நீ முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு தம்பி தங்கையிலும் தடம் பதித்து நடக்க போகிறீர்களா, இல்ல அடுத்தவன் போன இந்த திராவிட திருட்டுப்பள்ளி தடத்திலே போக போறீங்களா, புதிய தடத்தை பதிக்க போறீங்களா? பார்த்துக்க. பிடல் அவனு சாதாரண மகன் தான். இவன் மார்ட்டின் லூதர் கிங். அவன் மக்கள் புரட்சியாளன்.
சாதாரண மகன் தான். இவன் நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சாதாரண மகன் தான். சாதாரண மகன் தான். என்ன புரட்சி? வெள்ளைக்காரங்காலத்தில் கைரேகை வைக்க வேண்டும். புதிதாக திருமணமானால் கூட மனைவியோட இணைய முடியாது, கைரேகை வச்சு காவல் நிலையத்தில் இருக்கணும். மனைவி கற்பமாக இருந்தால் கூட மருத்துவமனைக்கு அழைச்சி போக முடியாது, கைரேகை வைக்கணும். ஆத்தா செத்து போனா கூட போக முடியாது, கைரேகை வச்சு ஸ்டேஷன் இருக்கணும். அந்த கொடிய அடக்குமுறை சட்டத்தை, குற்ற பரம்பரை சட்டத்தை நோய்க்கு எறிந்த புரட்சியாளன் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். என்ன சொல்றாரு? கட்டை விரலை போய் கட்டை விரலை காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கட்டை விரலை வெட்டி எறியலாம்னா பலாயிரக்கணக்கான இளைஞ வெட்டி எறிஞ்சான். கிளர்ச்சி, புரட்சி. அதுக்கப்புறம் சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு. மாபெரும் புரட்சி. இவன் யாரு? தாத்தன் காமராஜ். இவன் யாரு? உண்மையிலே நம்மளை படிக்க வச்சவன். இவன் செஞ்சது கல்வி புரட்சி, அறிவு புரட்சி. எந்த மனிதனுமே உடன் பிறந்தவனே தனக்கு கிடைக்காது பிறருக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனா இவன் எனக்கு கிடைக்காது என் நாட்டு மக்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் அவன் பெருந்தலைவன். எப்படி நினைச்சான்? நான் படிக்கல அதனால எவனும் படிக்கூடாது அப்படின்னு நினைக்கல. நான் படிக்கல, என் நாட்டு பிள்ளை எல்லாரும் படிக்கணும்னு ஐயா ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடம் நிதியிலேன்னு மூடிட்டாப்ல. அதையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தவன் நம் தாத்தன். நான் கூட என்னுடைய தொடக்க கல்வி அவன் கட்டி தந்த பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தான். எப்படி எப்படி அவன் அறிவு புரட்சி. இவன் நம்ம தாத்தா பொது உடைமை புரட்சி, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தாண்டா இருக்குதுங்கிறாப்ல நம்முடைய தாத்தன். அடுத்து வந்தவன் நம்முடைய தாத்தன் பொது உடைமை போராளி சிவானந்தம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோளா பசையற்று போனோமடாங்கிறாப்ல. உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்தம் என்னதான் சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு. சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா என்று மாற்றத்திற்கான விதையை மண்ணில் ஊண்டிய மகத்தான புரட்சியாளன் நம்முடைய தாத்தன் ஜீவானந்தம். இவன் நம்ம அப்ப நல்ல கண்ணன். நாட்டு விடுதலைக்காக 7 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். இவரை விட ஐயா கருணாநிதி 1 வயது மூத்தவர், ஒரு நாள் கூட நாட்டு விடுதலைக்கு சிறையில் இல்லை. இவரை விட மூத்தவர் அறிஞர் அண்ணா 1 நாள் கூட சிறையில் இல்லை. அவங்களாம் எங்க படுத்திருக்காங்க பார்த்துக்க? கடற்கரையில். நம்ம இப்ப எங்க இருக்கான்? உடலை தானம் பண்ணி மருத்துவமனையில் இருக்கான், மருத்துவ கல்வி மாணவர்களுக்கு. டேய் மீசையை எடுத்தாரு தெரியுமில்ல? வெள்ளக்காரன் வழக்க ஒரு இளைஞன் வாஜ்பாய், தெற்க ஒரு மறவன் நம்முடைய தாத்தன் நம்முடைய அப்பன். 2 பேரும் எல்லா இளைஞரும் போராடுறாப்ல. பிடிச்சு வச்சுக்கிட்டு விடுதலை விட்டு வெளியில போராட்டத்தை விட்டுனா முடியாதுன்ட்டாப்ல. சிறையில் இருந்துட்டாப்ல. மீச முடிய ஒவ்வொரு முடியா புடுங்குறான். சுருட்டுக்கிட்ட சுட்டு 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 இதாக்கி விட்டான். வந்தாரு, மீச மயிர் இருந்தாதான்டா புடுங்குவேன்னு திறத்து விட்டாப்ல. புரியுதா உனக்கு? அன்னையிலிருந்து டேய் நான் என்ன எவ்வளவு அவர் 2 பேரும் தாமிரபரணி ஆத்து மணல் அல்றதுக்கு அப்பனும் மகனும் ஒன்னா உட்காந்து போறான் நம்மட ஆத்துக்குள்ள. எவ்வளவு பெரிய போராட்டக்காரன் நீ! அவருக்கு தந்த தெரியுமாடா? உன் மகனுக்கு தந்த பரிசு மாதிரிதான். ஒரு தேர்தலில் கூட வெள்ள வச்சு வார்டு கவுன்சிலரா கூட ஆக்கலடா. புறா திருட்டு போய் மூலம் பறிப்புகளுக்கு பதவியை கொடுத்துட்டு நாட்டுக்காக இருந்த ஒரே ஒரு நல்ல தலைவனை நல்ல கண்ணு யாருன்னே தெரியாம முடிச்சிட்டீங்கடா. அப்புறம் நடிகை நாடால வரும்போது நல்ல கண்ணுக்கு வேலை என்னடா இருக்கு? பாத்துக்க. உலகெங்கும் மாறுதல்கள் சாதாரண மக்களால் முன்னெடுக்கப்பட்டது என்பதற்கு அன்னை இவ்வளவு சான்றுகள் உனக்கு காட்டிட்டேன். இப்ப நம்ம என்ன செய்யணும்? புரட்சியாளன் லெலின்ட்ட கேட்கிறான், ரஷ்ய புரட்சியாளன்ட்ட, புரட்சி எப்போது வரும்? புரட்சி என்பது தனி மனிதனின் கட்டளைக்கு பயந்து வராது. பயந்து வராது. அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து அகப்புற சூழல்களின் அழுத்தத்தில் பிரசவிக்கப்படும். இப்ப அப்படிப்பட்ட சூழல் இங்க இருக்கு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, எப்போதுதான் வரும் புரட்சி லெலின்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களை கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள். அந்த நிலை வந்துருச்சு. எப்படி? வாத்தியார் வீதிக்கு இந்த போராட்டம் பாரு. வாத்தியார் வீதியில
டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு வீடு இடிக்கும் போது, விளைநிலங்களை சிப்காட்டுக்கு எடுக்கும் போது, செவிலியர், மருத்துவர், போக்குவரத்து தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி, மகளிர் சுயஉதவி குழு எல்லாரும் வீதிக்கு வர்றான். எப்போ? இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது. புரட்சிக்கு தயாராயிருச்சு. அதனாலதான் சொல்றேன், மாறுது, நாடு மாற்றப்படுது. இவன் யாரு? பகத்சிங். 22 வயசுல நாட்டு விடுதலைக்கு தூக்கல தொங்குன மகத்தான புரட்சியாளன் பகத்சிங். அவன் இந்த 22 வயசுல எப்படிப்பட்ட கருத்தை சொல்றான் பாரு. சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிறப்புரிமை. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமைங்கிறான். புரியுது? அடுத்து என்ன சொல்றான்? புரட்சி என்றால் என்ன பகத்சிங் சொல்றான் பாரு. புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. புரட்சி என்பது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. இப்ப உன் சமூகம் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியலை மாற்ற வேண்டும் என்று உன் மகன் உன் உடன் பிறந்தான் இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறேன். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுச்சு. என்னென்ன அநீதி பாரு, ஒண்ணு பாரு. வெளிப்படையாகவே அநீதி பாரு. உனக்கு தெரியும், இந்த கட்டடத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய கட்டடம் கட்டணும்ன்றான். வெளிப்படையாகவே அநீதி பாரு. எத்தனை லட்சம் பேர் வீதியில் அதை தகர்த்து நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம் பாரு. ஆட்சி மாற்றத்துக்கு வரல, ஆட்சி முறையை மாற்ற வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். நீ ஆளை மாத்தி ஆட்சியை மாத்தி வைக்கிறதுக்கு வரல, ஆட்சி முறையை மாற்ற வந்த லட்சியவாதிகள். நம்ம யாரு? அடுத்து பாரு. இந்த கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்கிறான் மத்தியா, சீர்திருத்தம் செய்யறான். சன்ன கட்டையை பழுதுவாக்குறான், கதவை சரி செய்யறான், இந்த வெள்ளை அடிச்சு சீர்திருத்தம் செய்யறான். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு முற்றுமுழுதாக புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். அதுதான் இந்த கட்டடம். என்ன கட்டடம்? ஏற்கனவே சொன்ன பாசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ள எதுவும் இல்லாத ஒரு தூய நாடு படைக்க புதிய தேசம், புத்தம் புதிய தேசம். ஆண்டவன் சொக்க என்ன சொல்றான்? தோற்று போன சமூகம் எப்படி இருக்கும்? எப்பவாவது அரிதா ஒரு சிந்தனையாளன் வருவான், அவனுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான முட்டாளை முன்னிறுத்துவார்கள். தேவையற்ற செய்தியில இந்த நாட்டின் தலைப்புச் செய்திகளாக இருக்குங்கிறான். அதான் நம்ம நாடு, அதான் நம்ம நாடு. தேவையில்லாத செய்தியே. ஊழல், லஞ்சம் உனக்கு தெரியுது, வெளிப்படையாகவே அநீதி, தடுக்க முடியல. அதான் வெளிப்படையான அநீதின்னு பகத் சொல்றான் பாரு. வெளிப்படையாகவே அநீதி. ஒரு நாடு எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு வறுமையில் இருக்குது என்றால், ஒரு வளத்தை வைத்துக்கொண்டு சிங்கப்பூர் கடலை மட்டும் வைத்துக்கொண்டு தலை சிறந்த நாடாக இருக்கு. ஒரு வளம் கரும்பு மட்டும் வைத்துக்கொண்டு கியூபா தலை சிறந்த நாடா இருக்கு. எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு என் நாடு 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு உறங்கச் செல்கிறார்கள். மீள முடியாத வறுமையின்மை, வேலையின்மை, பஞ்சம். இது காரணம் ஊழல், லஞ்சம் தான். ஊழல், லஞ்சமே நிர்வாகமாகி போனால் அந்த நாடு ஒருபோதும் வளராது, வாழாது. அதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதை தகர்க்கணுங்கிறான் பகத்சிங். லஞ்சமும் ஊழலும் தேசியமயமாக்கப்பட்ட தேசம். எல்லா இடத்திலையும் புறையோடிய புற்றா மாறிடுச்சு. அதை தகர்க்கணும். அதுதான் வெளிப்படையான அநீதியை தகர்க்கணும்னு பகத்சிங் நம்ம கற்பிக்கிறான். இப்போ இங்க கூடியிருக்கிற இந்த தம்பி தங்கச்சிகள் பெற்றோர்களுக்கு ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல. நம்ம எல்லாருமே வெறுக்கிறோம். அப்ப யார் கொடுக்கிறது, யார் வாங்குறது? இந்த கேள்வி எழணுமா இல்லையா? எழணுமா இல்லவனமா? யார் கொடுக்கிறது, யார் வாங்குறது? யாருக்குமே ஊழல் பிடிக்கலங்க, லஞ்சம் பிடிக்கலங்க. அப்ப யாருங்க குடிக்கிறது, கொடுக்கிறது, யாருங்க வாங்குறது? நடந்துகிட்டு இருக்கு. எப்படி எப்படி? அதுதான் அநீதி. இப்ப கல்வி ஒரு நாட்டின் அடித்தளம், அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டியது யாரு? மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்கல, தனியாற்ற கொடுத்துருச்சு. இது வெளிப்படையான அநீதி. தகர்க்கணும். ஒன்னா சொல்லிட்டு வர தகர்க்கணும். அடுத்து என்ன? மருத்துவம்.
அது மிகப்பெரிய சந்தையாயிடுச்சு. அதை மாற்றணும். அதான் அநீதி. பிச்சை புகினும் கற்கன் என்றாங்கிற அவை எங்க பிச்சை கடன் வாங்கி கல்வி இருக்கிற நிலைமையில நம்ம நாடு வச்சிருச்சு. அதை மாற்றணும். உயிர்காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சேவை, மகத்தான சேவை. அது என்ன மக்களுக்கு தேவை. சரியான தரமான மருத்துவத்தை எல்லா குடிகளுக்கும் கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும். அது அரசின் கடமை. அதை அரசு கொடுக்காமல் தரமற்ற மருத்துவத்தை குடிகளுக்கு வச்சுட்டு தரமான மருத்துவம் முதலாளிகிட்ட தான் இருக்கின்று இதுவே தனியார் மருத்துவமனைகளை அமைச்சர்களாம் படுத்து தனியார் மருத்துவமனை தான் தரமாக இருக்கும் என்று மக்களுக்கு காட்டுவது பெரிய நீதி, வெளிப்படையாகவே நீதி. அம்மையார் ஜெயலலிதா, அப்பளோ, ஐயா கருணாநிதி, காவிரி. அப்ப நாங்க அரசு பையன் எடுத்து கைவிரி கால்விரி பாடை கட்டி சூடாட்டுக்கு போ, அவ்வளவுதான். இதுதான். இதை தகர்க்கணும், இதை மாற்றணும். நம்முடைய அரசு மருத்துவமனை இங்க கவனி, உலக உயிர்களின் உயிர் தேவை நீர். மனித பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல, மரம், செடி, கொடி, புல், பூண்டு எல்லாவற்றுக்குமான தேவை நீர். அப்ப அந்த நீர் விற்பனை பண்டமாகிவிட்டது. வெளிப்படையான நீதி. நாம் வாங்கி குடித்து விடுகிறோம் கடையில். மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்? குருவி, கொக்கு, காக்கை, மான், மயிலான என்ன செய்யும்? இந்த மரம், செடி, கொடி எல்லாம் என்ன செய்யும்? இது வெளிப்படையாக நீதி. இதை தகர்க்கணும், மாற்றணும். அதான் அடிப்படை மாற்றம். இவர் இந்த பாம்பு கொத்த வருகிற நச்சு பாம்பு எப்படி அவன் துணிஞ்சு தண்ணி ஊத்துறான், அது தவிச்சு நிக்கிறது தெரியுது. தண்ணி ஊத்தும் போது எப்படி விஷப்பாம்பு எப்படி குடிச்சிட்டு போகுது பாரு. இந்த பாவம் உன்னை சும்மா விடுமான்னு பாரு. அடுத்து பாரு ஒருத்தன், அடுத்து என்ன பாடுபடுறான் பாரு. கும்பிட்டு தண்ணியை பாம்பாரு. இந்த பாரு, இங்க பாரு. அணிலுக்கும் தண்ணிக்கும் அண்ணன் தான் பாடுபட வேண்டியது பாத்துங்க பாரு. மனிதர்கள் இல்லாமல் இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்து விடும். என்னுடன் பிறந்தவனை மரம் வாழ்ந்து விடும். மான், குருவி, கொக்கு, புல்லு, பூண்டு, செடி, கொடி, யானை, கரடி எல்லாம் வாழ்ந்து விடும். ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது என்ற மகத்தான உண்மையை என் அன்பு தம்பிதைங்கள் அறிவு சமூக பிள்ளைகள் கத்துக்கணும். எது செத்தால் என்ன என்று இருக்காதே, நாம் செத்து விடுவோம். காக்கை செத்தால் பார்க்கிறாய், யானை செத்தால் பார்க்கிறாய், இருக்கிறாய். ஆனால் இவை ஏதும் இல்லை என்றால் ஒரு நாள் நீ சாவாய், பார்க்க யாரும் இருக்க மாட்டார்கள். இதை தெரிஞ்சுக்க. இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை அறியாது நீ கல்வி கற்ற பயனில்லை. மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது. இயற்கையின் அரும்பெரும் கொடை மலை, தாயின் மார்பு, பூமி தாயின் மார்பு மலை. தாயின் மார்பில் இருந்து பால் எனக்கும் உனக்கும், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அறிவிப்பால் உலக உயிர்களுக்கு உயிர்ப்பால், மனிதர்களுக்கும் சேர்த்து. அந்த தாயின் முளையை மாறை அறுக்கிறான். பால் ஊட்டிய தாயின் மாறை அறுப்பது எப்படிப்பட்ட துரோக செயலோ, கொடுஞ்செயலோ, அதை எம் சாண்ட் என்றும் கல்குவாரி என்றும் நொறுக்குகிறார்கள். நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் அதிகாரத்தால், உன் ஜபத்தால், உன் தொழுகையால், உன் வழிபாட்டால் அரை அங்குலம் மணலை நீ மலையை உருவாக்கி காட்ட முடியுமா? ஆத்து மணலை மறுநாள் மறுபடியும் உன்னால் உருவாக்கி கட்ட முடியுமா? மரத்தை வெட்டி விட்டார்கள், உன் உடன் பிறந்தவன் நட்டு வைத்து வளர்த்து விடுவேன். தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டார்கள், தடுத்து விட்டு தேக்கி வைத்து விடுவேன். ஊழல் லஞ்சம் ஒழித்து விடுவேன். வேலை இல்லை கொடுத்து விடுவேன். பசி பஞ்சம் போக்கி விடுவேன். எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் மலையை, மணலை எப்படி உருவாக்குவது? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது என்கிற அறிவியல், உயிரியல் உண்மை கூட நீ அறியாததா? என் உடன் பிறந்தவனே, மழை இல்லை மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய்? அப்ப தாத்தா காமராஜ் காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல அப்பெல்லாம் நீங்க வீடு கட்டலையா? இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா வீடு கட்டி வாங்க, மலையை வெட்டி எடுத்தான் வீடு கட்டினியாடா? உன் மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் ஆத்திர மணல் அள்ளப்பட்டதா? யாரா சொல்ற? ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளா எல்லா மாநிலத்திலும் ஆத்து மணல்ல தடை. என் மாநிலத்தில் எந்த தடையும் இல்லாத இந்த மாநிலங்களுக்கு விற்பனை. அரபு நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு கப்பலில் என் மலையை, என் ஆத்தை மணலா அள்ளி வித்து கொளுத்துட்டான்டா. திருட்டு போய் பைத்தியக்கார. மலையில் இருந்தாண்டா அருவி, அருவியில் இருந்தாண்டா ஆறு, ஆறுல இருந்தாண்டா நீர், நீர்ல இருந்தாண்டா சோறு, சோறுல இருந்தாண்டா வயிறு, வயிறுல இருந்தாண்டா உரி. வர ஆத்த எப்படி அல்றான்? அரை எங்கலம் ஆற்று மணல் வளர 100 ஆண்டு ஆகும்னா 30 அடிக்கு பொக்களின் இரும்பு கை கொண்டு அள்ளி கொண்டு வரான்டா. வேற
இந்த வளம் போயிடுச்சுன்னா நிலம் எதிரா எப்படி கொடுமை கொடுமை எப்படி வெட்டிருக்காம பாருடா. இந்த குழியெல்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படியே எவன் வெட்டினா கான்ட்ராக்ட் ஓனர்லாம் எடுத்து எந்த பொக்களையும் எதை வச்சு வெட்டினா நான் அதை தூக்கி இதுக்குள்ளே போட்டு மூடிட்டு தான் வெளியில வருவேன். பாருங்க ஏரி குளத்தை அங்கிட்டு வெட்டுங்கடான்னா ஆத்துக்குள்ள வெட்டிக்காம பாரு எத்தனை ஏரி எத்தனை குளம். இங்க பாரு இந்த வளக்கொள்ளையை தடுக்கணும். கண்ணு முன்னாடி களவுவது வெளிப்படையான அநீதி. இங்க நாம் என்ன சொல்றோம்? பெண் பெண் எனும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம். நாம இன்னுமே பெண்ணுக்குள்ள உரிமையை இவன் தரல. 33 விழுக்காடுக்கு முக்கிட்டு இருக்கான். இந்த கட்சியெல்லாம் எத்தனை பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்குன்னு பாரு. ஆனா நாங்க பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்துருவோம், பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம், எல்லாம் கொடுத்துருவோம். ஒன்னும் கொடுக்கல. ஏய் எங்கள் இறை சிவன் கொடுத்தான். ஆதி சிவன் தன் உடம்புல பாதிய. அதுக்கு பிறகு அவன் பேரன் பிரபாகரன் கொடுத்தான் தன் நாட்டில் சரிவாதி. அதுக்கு பிறகு அவன் மகன் சீமான் கொடுக்கிறான். சிவன் கொடுத்தான் பிறகு சீமான் கொடுத்தான் சரிவாதி. பெண்களின் கொடுத்தது பெருமை அல்ல கடமை. யார் உரிமை? அவர்கள் உரிமை. நாங்கள் கொடுக்கவில்லை, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம், கொண்டாடுகிறோம். தையலை உயர்வி செய்கின்றான் பெரும்பாவனன் பாட்டன் பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தோம்கிறான். கொளுத்துறேன். 117 தங்கச்சிரா. எந்த கட்சியில் இருக்கிற ஆண் வேட்பாளரையும் என் பிள்ளைகள்கிட்ட தர்க்கம் செய்யும் வேண்ட சொல்றான். வேண்ட சொல்றான் பாக்குறேன். பைத்தியக்காரன் சொல்லுவான்டா. பிரபாகரன் பிள்ளை தான்டா செய்வோம், நாங்க தான்டா செயல்படுத்துவோம். ஒரு நாட்டில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு கல்வியும் சமூக மதிப்பும் இருக்கிறதோ அந்த நாட்டை தான் வளர்ந்த நாடுன்னு ஒத்துக்கொள்வேங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். ஓ நாடு இருக்கான்னு பாரு. படிக்க போற பிள்ளை வீட்டுக்கு பத்திரமா வருமானு தெரியல. 2 வயசு குழந்தைய வன்புணர்வு செய்து கொலை செய்யறாங்கடா. இத நாடுன்னு நம்ப சொல்றியடா நீ. கொடுமடா கொடுமடா. போங்க. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. யாருக்கு? என் தாய்க்கு, என் உயிர் துணைக்கு, என் மகளுக்கு, என் உடன் பிறந்த என் ரத்தத்தை என் தாய்ப்பாலை என்னோடு பகிர்ந்து கொண்ட என் தங்கை அக்காவுக்கு பாதுகாப்பு. மகனே, என் உடன் பிறந்தவனே, ஒரு நல்ல ஆண்மகன் அவனுக்கு அழகு என்ன தெரியுமாடா? அறிவு, ஒழுக்கம், வீரம், மானம், அறம் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு வீர ஆண்மகனுக்கு அழகே பெண்மையை, பெண்களை பாதுகாப்பது தான்டா. அந்த அந்த ஆண் மக்களாலேயே தன் உடன் பிறந்தார்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்னடா சமூகம் இது? பெண்ணிய விடுதலை, பெண்ணிய விடுதலை எங்க இருக்குது? எங்க ஆத்தா கற்பப்பையிலிருந்து கொடுத்த விடுதலை தான்டா நானே வந்திருக்கேன். பெண் தந்த விடுதலை தான்டா நம்ம பிறப்பே. பைத்தியக்காரா 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 தான் பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம்னு உன் முன்னவன் இந்த முழக்கத்தை முன்வைக்க காரணம். பாரு நம்ம தங்கச்சிக்கு நடக்கிற வேலையை பாரு. இந்த பச்சை குழந்தைய கற்பழிக்கிறான்டா, பள்ளிக்கூடத்துக்கு போக விட மாட்டான்டா. பாரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான். ஏன்? சாராயம், கஞ்சா, அபின், கொக்கைன்னு. பள்ளிக்கூடம் சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கான்னு தான் கேள்வி. இங்க சட்டம் எப்படி இருக்கு பாரு. இங்க பாரு, டாஸ்மாக் கடையில் எவ்வளவு கூட்டம் பார்த்துக்கிட்டே இரு. நூலகத்தில் என்ன கூட்டம், படிப்பகத்தில் எவ்வளவு, குடிப்பகத்தில் எவ்வளவு. நல்லா கவனி. வெளிப்படையான அநீதிடா, வெளிப்படையான அநீதி. போங்க, வெளிப்படையான அநீதி. கொலை, கொள்ள, பல குற்றச்செயல்களின் கருவறை மது. அப்ப மதுவை அரசே திறந்து வைத்து அங்கீகரித்து விற்பது வெளிப்படையான அநீதி. அதை என்ன செய்ய நினைக்கிறேன்? ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். குடிச்சு செத்தால் சட்டப்படி அரசே 10 லட்சம் அங்கீகரிச்சு கொடுக்குது. வெளிப்படையான ரொம்ப மோசமான அநீதி அது. அதை தகர்க்கணும், அதை தகர்க்கணும். வெளிப்படையான அநீதி. போங்க போங்க. இவன் யாரு தெரியுதா? இவன் யாரு தெரியுதாடா? கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இவன் யாரு தெரியுதா? இவன் யாருன்னு பத்தியா படுத்து கிடக்கிறவன். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம்டா. நடிக்கிற நடிகனை பார்க்க போய், நடிக்கிற போனவனை நடிகனை பார்க்க போய் நெரிசலை சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சம்டா. நாட்டை பாதுகாக்க எல்லையில் நின்று போராடி செத்தானடா ராணுவ வீரர், ஒத்த பைசா கொடுக்கலடா.
அனாதை செத்து கிடக்கிறான்டா. உன் நாடு வெளிப்படையான அநீதிடா. இந்த நாடு தேசப்பற்ற பேசும், தேச ஒருமைப்பாட பேசும். தேசத்திற்காக போரிட்டு செத்தவனை ஒருத்தம் பார்க்கல. கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தவனை, நடிக்கிறவனை, பார்க்க போய் செத்தவனுக்கும் 10 லட்சம். கேடுகட்ட நாடடா, கேடுகட்ட நாடு. அநீதி இல்லடா, அநீதிங்கிற வார்த்தையை குறைவிடா, கொடும் அநீதிடா. பாரு, விசைப்படகில் சென்று மீனவன் மீன் பிடிக்கிறது உரிமை. அவனை சுட்டுக் கொள்றான். தன் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருந்து இந்திய கடற்படை ராணுவம் தவறுது. வெளிப்படையான அநீதி, வெளிப்படையான அநீதி. பாத்துக்க, செத்து விழுகிறான். எல்லாருக்கும் காசை 10 லட்சம் கொட்டி கொடுத்துச்சு. செத்தவன் மீனவளை நெத்தி பொட்டுல வைக்க 1 ரூபா காசு உன் கவர்மெண்ட் கொடுக்கல. திராவிட மாடல் கொடுக்கல. வெளிப்படையான நீதி. பாரு, ஒரு மீனவன் கொல்லப்பட்டால், விவசாயி செத்தால் நெத்தி பொட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்க ஒருத்தன் இல்லை. எங்க போகுது உன் நாடுன்னு பாரு, பாரு ஒரு தடவை. இதாண்டா வெளிப்படையான நீதி. இது என்ன தெரியுதாண்டா? இது என்ன தெரியா? உயிர் தேவைடா, உணவு தேவை. வெம்பாடு விட்டு விளைய வச்சு 6 மாதம் 7 மாதம் 9 மாதம் பாடுபட்டு ரத்தத்தை வேர்வையா நிலத்துல சிந்தி விளைய வச்சு கொண்டு வந்து வீதியில வச்சிருக்காண்டா. இதை கொள்முதல் செய்து உரிய விலையை கொடுத்து சேமிப்பு கிடங்களை வையின்னு தெருவில் விட்டு முளைக்க விடுறா இந்த நாடு. இந்த நாடு தெருவில் விட்டு உயிர் தேவையான உணவு தேவையை வீதியில விட்டு முளைக்க விட்டு சாராயத்தை குளிரூட்டப்பட்ட அறையில் வச்சு டாஸ்மார்க் சரக்க சிசிடிவி கேமரா வச்சு 2 போலீஸை காவலுக்கு போடுறா ஓ அரசு. வெளிப்படையாகவே நீதிடா. பாரா, இந்த நெல் முளைச்சு கிடக்கு பாரா. கொடுமடா, கொடுமடா, கொடுமை. போங்க, எப்படி முளைச்சு வச்சு கையில் வச்சுக்கிட்டு நிக்கிறான் பாரா விவசாயி. இந்த ஏண்டா ஒரு சேமிப்பு கிடங்கு ஒரு மாவட்ட தலைநகரோட கட்ட முடியாதா? ஒரு சீட்டை போட்டு ஒரு சேமிப்பு கிடங்கு. எவ்வளவு பொறுப்பற்ற அரசுடா. எப்படி இது? எப்படி ஒன்னால சைத்துக்கிற முடியுது? இதை இவங்களை கொளுத்தி எடுக்க வேணாமாடா? இதை மாத்த வேணாமா? சொல்லு, மாத்த வேணாமா? வியர்வை சிந்தி விளைய வச்சவன் வீதியில் நின்றதா கண்ணீர் சிந்திட்டு இருக்கானடா, கண்ணீர் சிந்திட்டு இருக்கான். கொடுமை. டாஸ்மார்க் சரக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்க. குளிரூட்டப்பட்ட அறையில எப்படி பாதுகாக்கிறாங்க பாரு. செக்யூரிட்டி பாருங்க. நல்லா இருக்குடா உன் நாடு, நல்லா இருக்கு. போங்க போங்க. இது என்ன தெரியுமாடா? காக்க வேண்டிய காவலர்கள் அடிச்சு கொலை பண்ணது. காவல் நிலைய மரணங்கள் மட்டும் 300க்கு மேற்பட்டது நடந்திருக்கு. காக்க வேண்டியவனே அழிப்பான் அப்படின்னா, கொல்வான் அப்படின்னா வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. பாரு, பெலிக்ஸ் ஜெரால்டு அப்பாவை மைனி காவல் சும்மா குடி போய் அடிச்சு கொன்னு கொலை செஞ்சுட்டான், கொலை செஞ்சுட்டான் அடிச்சு. பொள்ளாச்சியில வன்புணர்வு, கதறி கதறி அழுத காணொலி என்பது நான் என்னை விட்டுருங்கடா. நான் வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. கல்லூரி வளாகத்துக்குள்ள படிக்க போற பிள்ளைக்கு பாதுகாப்புடா. அண்ணா பல்கலைக்கழகத்துல கல்லூரி வளாகத்துல. அப்ப வீதியில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வெளிப்படையாகவே நீதி. மீன் பிடிக்க போக முடியாது, உன்னுடைய மீன் பிடிக்கிற உரிமை இல்ல. நில விவசாயம் போல நீர் விவசாயம். 33 விழுக்காடு மனித உணவில் உணவு தேவையை நிறைவு செய்வது எது? மீன். மீன் பிடிக்க போக முடியல, சுட்டுக் கொள்றான், சிறை பிடிக்கிறான். வெளிப்படையாக நீதி தடுக்க முடியல. இந்திய வேளாண்மை இறையாண்மையின் பழி. இங்க பாரு, நம் பாரம்பரிய விதைகள் 22,792 பாரம்பரிய விதைகளை நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவன் ராத்தேலால் ரிச்சாரியா சேமிச்சு வைக்கிறான். 80 வயசு. ஒரே நாளில், ஒரு இரவில் 2013 சின்சாண்டோ நிறுவனத்திற்கு, மான்சோண்டா நிறுவனத்திற்கு மன்மோகன் சிங் அவர்கள் எடுத்து கொடுத்து விட்டார்கள். 22,792 பாரம்பரிய நெல் வகை. இதெல்லாம் இப்ப இந்த நெல் உரிமை நம்மகிட்ட இல்ல, அமெரிக்கன் தனியார் முதலாளிட்டு இருக்கு. 2 கிழமை நாட்டில் ஆளுதான்டா. ஐயோ என் விதை போயிடுச்சேன்னு. ஒன்னு ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொன்னு நம்ம அப்பேன் நம்மாழ்வார். 2 பேர் தான் ஆளுதான். அதுக்கப்புறம் இப்ப யார் அழுகிறா? அவன் மகன் சீமான் தான்டா தெரு வாழ்ந்துட்டு. என்ன செய்யறது? என் பாரம்பரியம். விளை நிலங்களை தொழிற்சாலைகள் சிப்காடு மப்காடு என்று பறிக்கிறார்கள். பல ஆயிரம் ஏக்கரை. என் நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்குகிறார்கள், போராடுகிறார்கள். அறிவை போதிக்கும் ஆசிரியர்கள் வீதியிலே மதிப்பில்லை. உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் ஊக்கத்தொகையை அதிகப்படுத்த சொல்லி போராடுகிறார்கள். நள்ளிரவிலே லாரியில் ஏற்றிக்கொண்டு அடர்ந்த காட்டுக்குள்
வேற வழி இல்லாத இருளுக்குள் இறக்கிவிட்டு வந்தது எப்படிப்பட்ட அநீதி என்பதை அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். எங்கேயும் இல்லை, இங்கதான் சென்னையில், இங்கதான்டா சென்னையில் கொடுமை கொடுமை கொடுமை. நீட்டு தேர்வு எழுத போகும்போது பாரு, எல்லா மாநிலங்களையும் இப்படியா நடக்குது. மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு வரும், தோடுக்குள்ள பிட்ட கொண்டு கழட்ட சொல்றான். இதுல பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்பு, ஆனால் ஓட்டு எந்திரத்தில் ஒன்னும் செய்ய முடியாது நம்பு. எதை நம்புற நீ? மூக்குத்திகளை பிட்ட கொண்டு போயிட முடியும்னு நம்ப சொல்றான், நம்புவ. இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒன்னும் அதை ஹேக் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா, நீ நம்புற. வெளிப்படையாக அநீதி, என் உடன் பிறந்தவனே, வெளிப்படையான அநீதி. இவர் துப்பட்டா வெட்டணும், கையை வெட்டணும், போங்க போங்க போங்க. மருத்துவம் படிக்க நினைக்கிற மாணவன் தற்கொலை செய்து சாகுறான். நீட்டு தேர்வை நீட்டி என் தங்கச்சி அனிதா மருத்துவ கனவோடு இந்த மகள் செத்து போன. ஏன் என் நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்பது இவ்வளவு கடினமாக இருக்கு? உலகத்தில் எந்த நாட்டிலுமே இப்படி இல்லையே. இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் எந்த பிழையுமே செய்யலையே. ஏன் என் நாட்டில் மட்டும் நான் பிடித்த கல்வியை படிக்க முடியல? ஏன் முடியல? கல்வியே எனக்கு இவ்வளவு சுமையா இருக்கு. இதை தகர்க்கணும். வெளிப்படையாகவே அநீதி. ஓட்டு போடும் போகும்போது தங்கச்சி அனிதாவை பார்த்துட்டாது போ. இந்த அநீதிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவெடுத்து போ. ஓட்ட உருப்படியா போடு, இல்ல குவாட்டரை போட்டு வீட்டில் அது படு. போங்க. இங்க பாரு, அரசாங்கத்தின் பல கட்டிடங்களை, ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு தான் கட்டிருக்காங்க. கடற்கரையை ஆக்கிரமிச்சு தான் 2 ஏக்கர்ல சுடுகாடு சமாதி கட்டியிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம். அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? பல நீதிமன்றங்கள் ஏரியை ஆக்கிரமித்தான் கட்டியிருக்குது. அது ஏரி ஆக்கிரமிப்பா இல்லையா? ஆனால் மக்கள் அரசிடத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள், ஏரியை எடுத்து விட்டார்கள் என்று அரசு உத்தரவு போட்டு இடிக்க சொல்லுகிறது. இது வெளிப்படையான அநீதியா இல்லையா? இப்ப ஓ மகன் நான் என்ன பண்ணுவேன்? ஏன் மக்களை குடியிருக்கிடத்துல இடிச்சு தள்ளி இல்ல, அப்படி இது கடற்கரை ஆக்கிரமிப்பு என்று சமாதியை வந்தவண்ணை இடிப்பேன், இடிச்சு பேத்து எடுப்பேன். கடற்கரை தான் எவனுக்கும் கல்லறை அல்ல. அப்புறம் என்ன? இது என்னன்னு பாரு, கொஞ்சம் பின்னாடி வாங்க. இது என்னன்னு பாரு, உடன் பிறந்தவனே, வெள்ளம். ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கிறது வெளிப்படையான நீதி. அப்ப என்ன செய்யணும்? ஒரு சொட்டு நீர் கூட மக்கள் வாழ்விடங்களில் சாலையில் தங்காமல் வெளியில எடுத்துக்கிட்டு போறதுக்கான வடிநீர், மழை நீர், கழிவு நீர் வழிந்தோட காவாயை வெட்டி ஆட்சியை செய்யணும். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மிதக்க விட்டு நிவாரணம் கொடுக்கறதல்லடா, அது அநீதி. அது வெளிப்படையான அநீதி. அதை தகர்ப்பதுபடி வெள்ளமே தேங்காத வீதியை, கட்டமைப்பை உருவாக்கி மக்களை பாதுகாப்பதுதான் அந்த அநீதியை தகர்த்து கட்டுற கட்டமைப்பு. என் கண் முன்னே கச்சத்தீவு வரி போனது தடுக்க முடியல, மீனவன் உரிமை வரி போனது தடுக்க முடியல. கடற்கரை கல்லறை பார்த்துக்க ஒரு தடவை. பள்ளிக்கரணை ஏரிய பார்த்துக்க. பள்ளிக்கரணை ஏரி எப்படி இயற்கையின் அருங்கொடை. எந்த ஏரியும் இப்படி இருக்காது என் உடன் பிறந்தவனே. கடலின் நீர்மட்டத்திற்கு சம அளவில் ஒரு ஏரி உலகத்தில் எங்கும் இல்லை. ஆகச் சிறந்த சதுப்பு நிலை ஏரி பள்ளிக்கரணை. இயற்கை நமக்கு தந்த பெருங்கொடை. அதை குப்பமேடாக்கு நம்பாரா? டேய் அவனுக்கு தாண்டா நீ 50 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு இயற்கையின் அரும்பெருங்கொடையை குப்பையை கொட்டி மூடாம்பாரா? எந்த கொம்பனாலும் இது உருவாக்க முடியாதா? உலக நாட்டு பறவைகளெல்லாம் வங்கி தங்கி வாழ்ந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பறந்த சொர்க்க இடமிடாது பள்ளிக்கரணை ஏரி. உலகத்தின் சுவையான சதுப்பு நில இறால்களை விளைய வச்சு உற்பத்தி செஞ்ச உருவாக்கிய ஏரிடா. இன்னைக்கு குப்பை மேடா இருக்கு, பிளாஸ்டிக் நெகிழி குப்பையா. இப்ப அண்ணன் அதிகாரத்தை கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? இருக்கிறத பாதுகாக்கலாம், அதை அழிக்கலாம். அதை அழிச்சு எடுப்பேன், மின் உற்பத்திக்கு எடுத்துட்டு போயிட்டு சரி பண்ணுவேன், மாற்று பயன்பாட்டுக்கு கொண்டு போவேன் அந்த நிலத்தை. ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஆக்கிரமிப்பா இல்லையா? இது ஆக்கிரமிப்பா. மக்கள் குடியிருக்க ஆக்கிரமிச்சாது, குப்பையை கொட்ட நீ ஏறி ஆக்கிரமிச்சாது சரியா? வெளிப்படையான அநீதி பாரு, வெளிப்படையான அநீதி. கண்முன்னே உன் ஆறுகள் அழிக்கப்பட்டது, நச்சு கழிவுகள், சாய கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டு உன் ஆறெல்லாம் மரணித்து போனது. வெளிப்படையான அநீதி சகிக்க முடியவில்லை, அதனால் உன்னால் தடுக்க முடியவில்லை. வெளிப்படையாக உன் பூமி தாயின் இரத்த நாளங்கள், உன் தாயின் மார்பு எல்லாம் களவு போனது, மாற்ற முடியவில்லை. இதுதான் வெளிப்படையான அநீதி. இப்போது பகத்சிங் சொல்றான், வேம போங்க,
என்ன சொல்றான்? இந்த வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்ட அநீதியை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணுங்கிறான். இப்ப இது என்ன? உன் கண்முன்னே உன்னுடைய நிலம் பறிபோகுது. வடநாட்டவன் முழுக்க சாதாரண இங்க பாரு, லாண்டரி கடை, முடிவெற்ற கடை, தேநீர் கடை, உணவக கடை எல்லாத்துலயும் வந்துட்டான். கம்பி கட்டுறது, சென்ட்ரிங், ரோடு போடுறது எல்லாம் வந்துட்டான். உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றிட்டான். நீ என் உடன் பிறந்தவனே, இந்த சிக்னல் இருக்குல்லடா, இந்த நிறுத்தம், இந்த ராலையில போய் பாரு. ஒவ்வொரு நிறுத்தத்துக்கும் பிச்சை எடுக்கிறவங்க பிஞ்ச குழந்தைகளை தோல்ல சாத்தி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை அசையாது, அழுகாது, ஏதோ மாத்திரை போட்டு மயக்கி தோல்ல வச்சிருப்பான். ஒவ்வொரு நிறுத்தத்திலும் பெண்கள் வந்து கையேந்தி நிற்பாங்க. யார் அந்த பெண்கள்? வட இந்திய பெண்கள். இதுல இருந்து நீ என்ன தெரியணும்? எதிர்காலத்தில் உனக்கு இந்த நாட்டில் பிச்சை எடுக்கிற வேலை கூட மிச்சமில்லை. அதையும் வந்து எடுத்துட்டான். புரிஞ்சிருச்சா? உன் நிலத்தில் உன்னை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்பின் தேவைக்கு அவனை கொண்டாந்து உள்ள நிறைச்சிட்டான். எஸ்ஐஆர் மூலமா எல்லாருக்கும் ஓட்டுரிமையை கொடுத்துட்டான். இப்போ உன் நிலத்தின் அரசியலும் அதிகாரமும் அவனிடத்தில் போயிடும். நீ தானாக அடிமையாயிருவாய். இது நடக்கும் நடக்கும் நடக்கும். நீ பாத்துக்க. எல்லா வேலையும் அவன் வந்து ஆக்கிரமிச்சிட்டான். எல்லா ஹேர் ட்ரெஸ்ஸர் அவன் தான், எல்லாம் அவன் தான். வெளிப்படையாகவே உன்னுடைய தாய்மொழி செத்து போச்சு கண்ணு முன்னாடி. மக்கள் புரட்சியால் சரி எப்படி பாரு, கொஞ்சம் வாங்க மொழிக்கு வாங்க, 2 ஷார்ட் கட் மொழிக்கு 2 வாங்க. இங்க பாரு, இதா பாரு, கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ், கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ். அது தமிழ் எழுத்து இருக்கு, ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். இதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம். அடுத்து வாங்க, அடுத்து வாங்க. இது பாருங்க, வெறும் இங்கிலீஷ் தான், நோ தமிழ். எனது இங்கிலாந்து. இங்க பாருங்க, புக் ஸ்டால், கீழே வேஸ்ட் பேப்பர் மார்க்கெட். புக் ஸ்டால், வேஸ்ட் பேப்பர் மார்ட். அது எதுல இருக்கு? எழுத்து எதுல இருக்கு? தமிழ்ல இருக்கு. உச்சரிப்பது ஆங்கிலம். இது என்ன? தங்கிலீஷ், தமிங்கிலம். இப்ப நீ யாரு? தமிங்கிலன். நான் யாரு? ஒரு தமிங்கிலன். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்ச? இது வெளிப்படையாகவே அநீதி. இதை மாத்தணும். ஒரு 2 வேலையை எனக்கு நீங்க கொடுக்கல, ஒண்ணுல இருந்து இல்ல, புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் முற்றுமுழுதாக தகர்த்து புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இப்போ உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன், நீ உன்னிலிருந்து தொடங்கு. நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம். மகத்தான மாற்றத்தை இந்த தமிழர் மண்ணிலிருந்து தொடங்குவோம். குறிப்பாக இந்த சோளிங்க நல்லூரிலிருந்து, வேளச்சேரியிலிருந்து, 1000 விளக்கிலிருந்து, மயிலாப்பூரிலிருந்து தொடங்குவோம். வா, ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை நம்மால் உருவாக்க முடியும். மாற்றத்திற்கான விதையை உன் மனத்தில் விதை. மகத்தான மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். எனவே என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேண்மை மிக்க மெற்றோர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இங்கே சோழிங்கநல்லூரில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ஜெயலட்சுமி ராமன் அவர்களுக்கு, இளநிலை அறிவியல் முதுநிலை கணினி பட்டியல் பாட்டியல் படித்த என் அன்பு தங்கை ஜெயலட்சுமி ராமன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். நீங்கள் வென்றிடுங்கள். என் தங்கையின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் வெற்றி உங்களுக்கான வெற்றி. அடுத்ததாக 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை, என் அன்பு தம்பி சோழன் கலைஞன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த அன்பு செல்வத்திற்கு நறுமுகை என்று பெயர் வைக்கிறேன். நறுமுகை. ஓரமா வந்துருப்பா, கீழே போய் பேர் சொல்லுமா. உங்க பேர் பேர் மேல நில்லுங்க, பின்னாடி போவாங்க.
வாங்க